அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கான அந்த கூட்டணி அழைப்பை தொடர்ந்து விடுக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? இப்போ இருக்கிற நிலையில் அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்ற ஒரு இடத்திலிருந்து வருகின்ற அழைப்பாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கூட விஜயுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளது என்பதாக நாம இதை புரிந்துக்கணுமா? எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்களும் குவித்த சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாஜகவோட கூட்டணியில் இருக்க வேண்டும். அதிமுக பிளஸ் தவேக பிளஸ் பாக்கி இருக்கின்ற தேமுதிக, பாமக அந்த மாதிரியான கட்சிகள் அவர்கள் சேர வேண்டிய அவசியம் கூட கிடையாது. வந்து விட்டால் அடுத்த ஆட்சி என்பதுல எனக்கு ஒரு டவுட்டும் கிடையாதுங்க. அதிமுக ஆட்சிக்கு வருது. தவேக தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ அதிலிருந்தும் அவர்கள் பின்வாங்க வேண்டியிருக்கும். தவேக தலைமையில் தான் கூட்டணி என்ற அந்த முடிவிலிருந்தும் பின்வாங்க வேண்டியிருக்கும். அந்த முடிவை அவங்க எடுக்க தயாரா இருப்பாங்களா? 100% நான் சொல்றேன். அடுத்த தேர்தல் என்பது தவேக வெர்சஸ் ஏடிஎம்கே ஒரு டிஎம்கேவா தான் இருக்குமே தவிர நிச்சயமாக தவேக ஒரு பொருட்களாத கட்சியாக மாறாது. தங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்றதையும் தவேகவுக்கான அழைப்பையும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கா? இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் இதே கூட்டணியை நீடிக்குமானால் என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழல் தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூட்டணி சார்ந்த தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய பிறகும் அதிமுக தரப்பில் தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கான அடிப்படை காரணம் என்ன, இதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் வியூகங்கள் என்ன என்பது சார்ந்த பகுப்பாய்வை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடு அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் என்பதை விளக்கியதோடு பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டார். ஆனாலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கான அந்த கூட்டணி அழைப்பை தொடர்ந்து விடுக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? இது அதிமுகவினுடைய அந்த ஒரு இப்ப இருக்கிற நிலையில் அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்ற ஒரு இடத்திலிருந்து வருகின்ற அழைப்பாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு டெஸ்பரேஷன் காமிக்கிறது. ஏனென்றால் போன முறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதுக்கு பிறகு கூட விஜய் இந்த கேள்வியை எதிர்கொண்டார். அப்கோர்ஸ் அவர்கிட்ட யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏறத்தாழ நரேந்திர மோடி மாதிரி ஒரு ஜீவனாக அவர் இருக்கிறார். அவர் அதற்கான விளக்கம் அளித்தார். அந்த ஸ்டேஜ்லயே விளக்கம் அளித்தார். யாருடையும் நான் அலையன்ஸ் இல்லை என்ற அந்த இது மிக தெளிவாக அவர் கூறிவிட்டார். அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் மறுபடியும் இந்த அழுத்தம் என்பது அது இவர்களுடைய லேக் ஆஃப் கான்பிடன்ஸாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல ரெண்டு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தொடர் அழைப்புக்கான காரணம் விஜய் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற எண்ணத்தின் வெளிப்பாடா, அல்லது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கூட விஜயுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளது என்பதாக நாம இதை புரிந்துக்கணுமா? இது அதிமுக தொண்டனுக்கு தெரிஞ்ச விஷயம், என்னை போன்றவர்களுக்கு இல்லை நம்மளை போன்றவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கு எடப்பாடிக்கும் தெரிய வருது என்று நான் கருதுகிறேன். எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்களும் குவித்த சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாஜகவோட கூட்டணியில் இருக்க வேண்டும். அதல்ல அடுத்தது ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக பாஜகவை கழட்டி விட்டு பாக்கி இருக்கின்ற கட்சிகளை கூட ஒரு அலையன்ஸ் ஏற்படுத்தி கொண்டு இந்த தேர்தல் களத்தை காண வேண்டும். இதுதான் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இதுல அதிமுக தொண்டனுடைய விருப்பம் என்ன வச்சீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்றது கிடையாது. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி சொல்றதை தாண்டி ஒரு விஷயம் இன்னைக்கு அதிமுக தொண்டனுடைய மனதில், மாவட்ட செயலாளருடைய மனதில், கிளை செயலாளருடைய மனதில் இருக்கிறது. அது என்னவென்றால் மிக தெளிவாக அடுத்த தேர்தலை ஜெயிக்க வேண்டும். அதற்கான யுக்திகளைத்தான் ஒரு தலைவர் செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயம்தான் அவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமை கட்சிக்குள்ளால் இருக்கும்போது இவர் செய்கின்ற விஷயம் என்னவென்றால் பாத்தீங்கன்னா பாஜக கொண்டை கட்சி அடகு வைத்திருக்கிறார் என்ற அந்த மொழியை கூட இல்லை என்றால் அந்த வாசகத்தை கூட அவர் ஆட்சேபிக்கிறார். ஆனால் அது ஏன் அப்படி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வருதுன்னு பாத்தீங்கன்னா என்ன சினர்ஜி இருக்குன்னு கேட்கிறேன். வாட் டஸ் பிஜேபி பிரிங் டு த டேபிள்? இந்த இடியோ ஐடியோ சிபிஐயோ ரெய்டுகள் அதிமுக மேல் வராது என்றதை தவிர்த்து என்ன பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் பாஜக தரப்புல இருந்து வரும்? விஜய் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இன்னைக்கு ஒரு டிராக்ஷன் நிச்சயமா இருக்குது. இளைஞர் மத்தியில் ஒரு டிராக்ஷன் இருக்குது. சீமானை தவிர வேற யாருமே ஒரு தலைவர், ஒரு தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு தலைவரை
இளைஞர்களை போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து சீமானுக்கு ஓட் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களில் வந்து தமிழ் தேசியத்தை தாண்டி இருக்கின்ற எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள், அந்த நபர்கள் வந்து நிச்சயமாக விஜயுடன் போய்விடுவார்கள். அப்ப அந்த வாக்குகள் எடுத்துருங்க, ஆன்டி இன்கமன்சி வாக்குகள் எடுக்குங்க. நிச்சயமாக இதெல்லாம் எடுத்துக்கொண்டால் விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜ் வந்து நாமளே இப்போ வந்து கற்பித்து கொடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒரு தேர்தலுக்கு பிறகுதான் அது தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இது மிக தெளிவாக நமக்கு தெரிகின்ற விஷயம் என்னவென்றால், அதிமுக பிளஸ் தாவேகா பிளஸ் பாக்கி இருக்கின்ற தேமுதிக, பாமக அந்த மாதிரியான கட்சிகள் அவர்கள் சேர வேண்டிய அவசியம் கூட கிடையாது. வந்து விட்டால் அடுத்த ஆட்சி என்பதுல எனக்கு ஒரு டவுட்டும் கிடையாதுங்க. அதிமுக ஆட்சிக்கு வருது, 100% ஆட்சிக்கு வருது. ஆனால் பாஜகவோட இருந்தால் அந்த பக்கம் மைனாரிட்டி கான்சல்டேஷன் நடக்கிறது. மைனாரிட்டிகள் வந்து ஒரு காலத்திலையும் பாஜகவை நம்ப முடியாத ஒரு சூழல் தான் இந்தியாவில் என்றும் ஒவ்வொரு நாளும் வந்து நடந்து கொண்டிருக்கின்ற அவலங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது எவ்ரி டே தேர் இஸ் an incident. கன்வாரியா வந்து தினம் நமக்கு ஒரு காசு கொடுத்துட்டே இருக்காங்க. யூபில ஆனாலும் சரி, பீகார்ல ஆனாலும் சரி, அங்க இருக்கின்ற அரசு மெஷினரி எப்படி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த அவலங்கள் வந்து இன்னொரு கம்யூனிட்டி செய்து விட்டால், இன்னொரு ஜாதி செய்து விட்டால், இன்னொரு மதம் செய்து விட்டால் எந்த அளவுக்கு அவர்கள் வந்து சாடுவார்கள் என்று ஒரு அரசாங்கமே வந்து எந்த அளவுக்கு வந்து புல்டோசரை வைத்து அந்த கூட்டத்தையே கலைத்து விடும் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயங்களாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு கட்சியோட போய் சேர்ந்துட்டு மைனாரிட்டியை அச்சுறுத்தும் விதமாக வந்து செயல்படுவது என்பது எந்த விதத்தில் வந்து ஒரு கட்சிக்கு வந்து உகந்த விஷயமா இருக்கு, எந்த விதத்தில் ஒரு கட்சிக்கு வந்து ஹெல்ப் செய்யும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவா எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாது. பட் எல்லா தொண்டர்களுக்கும் தெரியும், எல்லா செயலாளர்களுக்கும் தெரியும், எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் தெரியும். இந்த விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமியும் அவர் கூட இருக்கின்ற இந்த மந்திரிகளும் இருக்கும் வரை நிச்சயமாக அதிமுக வந்து பாஜக கூட தான் இருக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக அது வெளியே வந்து ஒரு பரவல ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு பிராட் பேஸ்ட் கூட்டணி அமைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு 100% இருக்கிறது. நீங்க சொல்ற அதிமுக தாவேக கூட்டணி அமையணும்னா அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பக்கம் தாவேக தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ அதிலிருந்தும் அவர்கள் பின்வாங்க வேண்டியிருக்கும். தாவேக தலைமையில் தான் கூட்டணி என்ற அந்த முடிவிலிருந்தும் பின்வாங்க வேண்டியிருக்கும். அந்த முடிவை அவங்க எடுக்க தயாரா இருப்பாங்களா? இல்ல, அது தேவையில்லைங்கிறேன். அதாவது என்ன சூழ்நிலை இப்ப என்ன இவ தாராளமாக இந்த கம்ப்ளீட் இதுல நான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது. அப்படி இருந்தால் கூட முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்களை அதாவது இந்த ஊழல் ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்புவோம் என்று ஒரு முழக்கம் வைக்கலாம். இல்லை என்றால் இந்த அப்பன் மகன் ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற முழக்கம். என்ன முழக்கங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. நாம இதுதான் முக்கியத்துவம். நான் முதல்வராவது முக்கியம் கிடையாது. தமிழக மக்களை காப்பாற்றுவதுதான் முக்கியம். ஹவு மெனி ஸ்லோகன்ஸ்? எனக்கே நீங்க கேட்ட கேள்வியில ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு எவ்வளவு சொல்ல முடியுது, அவர்களால் எவ்வளவு சொல்ல முடியும்? தாராளமாக அதிலிருந்து சற்றே இறங்கி வரலாம். 2 பேரும் இறங்கி வருவார்கள். ஏன்னால் என்னை பொறுத்தவரை வந்து விஜய் வந்து இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து விட்டால், அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் ஸ்தானத்துக்கோ இல்லை என்றால் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஒரு பொறுப்பு இருக்கின்ற ஒரு இடத்தில் வந்து விட்டால் 100% நான் சொல்றேன், அடுத்த தேர்தல் என்பது தாவேகா வெர்சஸ் ஏடிஎம்கே ஒரு டிஎம்கே தான் இருக்குமே தவிர நிச்சயமாக தாவேகா வந்து ஒரு பொருட்களாத கட்சியாக மாறாது. இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் வந்து தாவேகாவுக்கும் இந்த நட்டமாக இருக்கிறது, அதிமுகவுக்கும் இந்த நட்டமா இருக்கிறது. 2 பேரும் தெரிஞ்சே ஏன் இப்படி நட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் என்றதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னோட பேச்சின் போது ஒரு விஷயத்துல குறிப்பிட்டார், தங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்றதையும் தாவேகாவுக்கான அழைப்பையும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமாக அது வேற வழியே கிடையாது. அதாவது இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாராளமாக ஒரு எதிர்கட்சி தலைவராக மறுபடியும் வரப்போகிறார். இதுதான், அதாவது பாஜக கூட கூட்டணியில் இருந்தால் மைனாரிட்டி கான்சல்டேஷன் அந்த பக்கம் நடக்க போறது. பாக்கி இருக்கின்ற திமுக கொடுக்கின்ற கட்சிகள் வந்து நிச்சயமாக அவர்கள் பிட்வீன் தம் ஒரு 10% வாக்குகளை கொண்டு வந்தால் கூட திமுகவுக்கு அடுத்ததாக 12 + 10 22 இன்னொரு 18% வந்தாலே போதும். வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூட 18க்கு மேல வந்து திமுக வந்திருக்கிறது. இது நாம் அனைவரும் அறிந்த விஷயமா இருக்கு. அப்ப 40% வர ஒரு கட்சிக்கு ஒரு கூட்டணிக்கு வந்து தாராளமாக ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் நாம் தொடர்ந்து வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக என்ன செய்ய வேண்டும் என்பது மிக தெளிவாக அதிமுகனுடைய முன்னாலேயே இருக்கிறது. ஆனால் அது தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால
அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நாம் பேச வேண்டும். விஜய் தான் வரமாட்டேங்கிறார், விஜய் தான் திமுகவை இறக்க ஒத்துழைக்கவில்லை என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு நாளைக்கு வந்து விஜய் மேல வைக்கிறதாகத்தான் இப்படி ஒரு பேச்சு பேசுகிறார் என்று நான் கருதுகிறேன். இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து இதே கூட்டணி நீடிக்குமானால் என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழல் தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஓகே, இதுல இன்னொரு விஷயம், சீமானுக்கும் இந்த அழைப்பு பொருந்தும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இது வந்து ஒரு ஓபன் டு ஆல் அப்படின்ற ஒரு அழைப்பாக பார்க்கணுமா, அல்லது ஒரு வியூகத்தின் அடிப்படையில் அழைக்கிறார்னு பார்க்கணுமா? இல்ல, இது ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பஸ்ஸுக்கு வந்து வந்தவாசி வர்றீங்களா, வந்தவாசி வர்றீங்களா, வந்தவாசி வர்றீங்களான்னு கேட்டு ஏத்துற மாதிரி இருக்குங்க. இது இப்படி கூட்டணி வந்து உருவாகாது. ஒரு தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு கட்சிகிட்ட போய் நீங்க வந்து நீங்களும் வரலாம், நாங்க வந்து இவா கூட இருக்கோம், எது பெரியாருக்கு எதிராக, அண்ணாவுக்கு எதிராக, அனைவருக்கு எதிராக, திராவிடத்துக்கு எதிராக பேசுகின்ற ஒரு கட்சிக்கு எதிராக இருக்கும். அப்கோர்ஸ் பெரியாருக்கு எதிராக பேசுறது வந்து சீமான் இன்றைக்கு வந்து ஒத்துவிட்டார், அவருடைய நிலைப்பாடாக கூட எடுத்து விடலாம். ஆனால் திராவிடத்துக்கு எதிராக, தமிழகத்துக்கு எதிராக, தமிழுக்கு எதிராக, தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசுற ஒரு கட்சி கூட அவர் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? இதான பேசிக் முரணா இருக்கிறது. அப்ப அந்த மக்கள் எல்லாம் எங்க செய்வார்கள், அந்த வாக்காளர்கள் எல்லாம் எங்க செல்வார்கள்? இப்ப இங்க கூட நின்னாரு, திருவத்தூர் கூட நின்னாரு, அவருக்கு எவ்வளவு வாக்குகள் வந்து 20,000 வாக்குகளுக்கு அந்த அந்த ஒரு ரேஞ்சில் தான் அவருக்கு வந்தது. அதற்கு காரணம் என்னவென்று பாத்தீங்கன்னா, நீங்க தேர்தல் அரசியல்ல எங்கெல்லாம் நீங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரீங்களோ அந்த காம்ப்ரமைஸ்னால உங்களுக்கு வாக்குகள் வந்து நிச்சயமாக போய்விடும் என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ யார் தமிழ் தேசியம் பேசுகின்ற சீமான் போய் ஒரு அதிமுக கூட சேர்ந்து விட்டால் நிச்சயமாக அவருக்கு இருக்கின்ற வாக்குகள் தான் குறையுமே தவிர நிச்சயமாக அது பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக அதிமுகவுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னை பொறுத்தவரை வந்து இப்ப 8% 9% வர்ற கட்சி வந்து நாளைக்கு வந்து 2% 3% ஆகிற கட்சியாக மாற வேண்டுமா? அப்ப தாராளமாக அதிமுக போய் சீமான் சேரலாம். அது சீமான் செய்ய மாட்டார், அழைப்பு விடலாம். அழைப்பு விடும்போது சீமானுக்கு ஒரு மவுஸ் இருக்கிறதாக இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதுதான் என்னை பொறுத்தவரை வந்து போத் சீமானுக்கும் தாவேக்காவுக்கும் அழைப்பு விடுறதுல இந்த கட்சிகள் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சிகள் என்று தமிழகத்துக்கு மறுபடியும் கூட்டிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று நான் கருதுகிறேன். இப்போ அதிமுக ஏமாளிகள் அல்ல கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்வதற்கு என்ற கருத்தை அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைய பேட்டியில அவர் இது திமுகவிற்கான செய்திதான், இந்த கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த கருத்தை அவர்கள் பரப்பினார்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த கருத்தை அவர் சொல்லும் போது அவர்தான் முடிவெடுக்கும் நிலையில் இருக்கிறார் என்ற ஒரு புரிதல் ஏற்பட்டது. ஆனா இதுல அதை மறுத்திருக்கிறாரு அப்படின்றத எப்படி பார்க்கணும்? இல்ல, எடப்பாடி ஏமாளியோ அதிமுக ஏமாளியோ எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் என்ன எனக்கு தெரியாத விஷயம் என்றால் தமிழக மக்கள் ஏமாளிகள் கிடையாது, அவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அப்ப அதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு செய்தியாக நான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கிறது. இதுல என்ன யாரை கவலை இருக்க பார்க்கிறார்கள், யாரை வந்து ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த மாதிரியான வாசகங்கள் மூலமாக தமிழக மக்களைத்தான் கவலை அறிக்கை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அது ஏன்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. பாஜகவினுடைய சூத்திரதாரர், தேர்தலுக்கான வியூகங்கள் வகுக்கக்கூடியவர் அமித்ஷா மிக தெளிவாக பல பேட்டிகளில் சொல்ற விஷயம் என்னவென்றால் அடுத்தது என்டிஏ அரசாங்கம் என்று அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். அப்ப அது எங்க போய் வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. அப்போ என்டிஏ அரசாங்கம் என்று கூறினால், என்டிஏ சர்க்கார் என்று கூறினால் என்னை பொறுத்தவரை அதுக்கு அர்த்தம் வந்து அது நடுவில் வந்து ஃபுல் ஸ்டாப்பும் கிடையாது, காமாவும் கிடையாது. என்டிஏ சர்க்கார் என்றால் பாஜக உள்பட இருக்கின்ற சர்க்காராகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கின்ற அரசாங்கத்தை வந்து தமிழக மக்கள் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்று வரை விரும்ப மாட்டார். ஒண்ணு. இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த இதை வச்சு சமாளிக்கிறது இல்லையா, இது சமாளிக்கிறதை விட நடக்கின்ற காரியம் என்னவென்றால் தாராளமாக ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான காரியம் என்னவென்றால் தாராளமாக அமித்ஷா இருக்கின்ற ஒரு மேடையில சொல்லுங்க. அமித்ஷா இருக்கின்ற ஒரு மேடையில நீங்க வந்து தாராளமாக இந்த கருத்தை கூறுங்கள். அதாவது only ஏடிஎம்கே கவர்மெண்ட், ஏடிஎம்கே வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் என்று நீங்க கூறுங்கள். அதற்கு அமித்ஷா வந்து எதிர்வினையை ஆற்றட்டும் நான் சொல்றேன். அப்ப என்னை பொறுத்தளவுல இதுதான் இதுக்கு ஒரு தீர்வா இருக்குமே தவிர நீங்க தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து தமிழக மற்ற மக்களை ஏமாற்றுகிறார்கள், நான் திமுக செய்தியாக சொன்னேன், நான் அமித்ஷா வந்து வேற ஏதோ சொல்றாரு, இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியம் கிடையாது. நிச்சயமாக அத்தனை ஒரு முட்டாள் கிடையாது இல்லையா. மறுபடியும் 3 வாட்டி 4 வாட்டி வந்து ஒரு மத்தியில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஒரு வாட்டி சொன்னால் நிச்சயமாக அது வந்து ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் என்று எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் அவருக்கு தமிழக சூழல் தெரியவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். மறுபடியும் அது என்ன அடுத்தடுத்த பேட்டிகள்ல கிடையாது. ஒரு பேட்டி நடக்கிறது, அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் இன்னொரு பேட்டி நடக்கிறது, அதுக்கப்புறம் இன்னொரு 2 வாரத்துக்கு அப்புறம் அடுத்த பேட்டி நடக்கிறது. அப்ப அந்த ஒரு டைம் கேப்ல இவர் வந்து அதே ஒரு நிலையில தான் இருக்கிறார், அதே ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருக்கார் என்றால்
அது தெளிவாக வந்து கூட்டணி கட்சி இல்லை என்றால் அந்த கூட்டணி கட்சிகள் வந்து கூட்டணி ஆட்சியாக மாற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இன்னைக்கு அமித்ஷா கொடுத்திருக்கிறார். அதை தாண்ட முடியாதுங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமிகளையோ அதிமுகனாலேயோ அது நிச்சயமாக தாண்ட முடியாது. அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து இப்ப பொய் சொல்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க சொன்ன இந்த விஷயத்த அன்வர் ராஜா அவருடைய பார்வையில ஒரு விதத்துல சொல்லியிருந்தார். அப்படியே ஒருவேளை அவங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அவர்கள் 5 பேர் அமைச்சர்களாக உள்ளே வருவார்கள், ஆட்சி கவிழ்க்கப்படும், ஒரு சில நாட்கள்ல ஓரிரு மாதங்கள்ல கவிழ்க்கப்படும் என்ற வகையில அவர் கருத்து தெரிவிக்கிறார். இப்போ அது அப்படியான ஒரு அச்சத்தினால்தான் அவருடைய விலகல் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புக்கா இருக்கு அப்படின்றத மற்ற மாநிலங்கள்ல நடந்ததை மேற்கோள் காட்டி உதாரணமாக சொல்லி அவர் சொல்கிறார். அது பற்றி உங்களுடைய பார்வை? ஏறத்தாழ நான் வந்து அவர்களை வந்து இந்த ஒரு ஆட்சி சமயத்தில், அதாவது இந்த ஒரு ஆட்சி காலத்தில் அடுத்த 2006ல வந்து 2026ல வந்து திமுக இல்லைன்னா அதிமுக பாஜக கூட்டணி அரசாங்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு 5 வருட காலத்தில் நிச்சயமாக அவர்களை வந்து தூக்கி போட மாட்டாங்க, அதிமுகவை தூக்கி போட மாட்டாங்க. அதை என்ன பாத்தீங்கன்னா இவர்களுக்கு கான்சாலிடேட் பண்ண வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அந்த கான்சாலிடேட் பண்றதுக்கான டைம் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். 2031ல தான் தூக்கி போடுவார்கள். அந்த தேர்தலில் முடிந்த பிறகுதான் அவர்கள் தூக்கி போடுவார்கள் என்று நான் கருதுகிறேன். இது எப்படி எனக்கு தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து இருக்கின்ற உதாரணங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்கள். எங்கெங்க அவர்கள் வந்து எப்படி செய்தார்கள். நிதிஷ்காந்த் தான் இங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப முதல் ஆட்சியில வந்து நிதிஷ் அப்கோர்ஸ் அந்த பக்கம் போனாரு, இந்த பக்கம் போனாரு, வந்தாரு போனாரு, இதெல்லாம் அவருக்கு இருந்தாரு கூட. அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு, அதாவது ஒரு காலத்துல வந்து நிதிஷ் மெஜாரிட்டி பார்ட்னர் இருந்தார். இன்னைக்கு நிதிஷ் மைனாரிட்டி பார்ட்னராக மாறுகிறார். பாஜகனுடைய எம்எல்ஏக்கள் அதிக அளவில் ஜெயிச்சு வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு ஹிஸ்டரி பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த இது எக்ஸாமினேஷன் பண்ண சரி, நிதிஷ் வந்து அங்க போனாரு இங்க போனாருன்னு எடுத்துக்கலாம். இங்க ஆந்திராவினுடைய எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன். ஆந்திராவில வந்து ஒரு சந்திரபாபு நாயுடுவையும் ஒரு YS ஜெகனையும், அதாவது எதிர் துருவ இருக்கின்ற 2 பர்சனலைஸ்டு கட்சிகள், ஒரு பர்சனாலிட்டி மேல எப்படி கலைஞருக்கு ஜெயலலிதா மேல இருக்கின்ற ஒரு கோபம் இருந்ததோ, ஜெயலலிதாவுக்கு எப்படி கலைஞர் மேல இருக்கின்ற ஒரு கோபம் இருந்ததோ, ஏறத்தாழ அதை விட ஒரு பெரிய ஒரு கோபமாக இப்ப 2 பேரும் இருக்கிறார்கள். அங்க எதிர் துருவ கட்சியால் இருக்கிறார்கள். எதிர் துருவத்துக்கான காரணம் என்னவென்றால் பர்சனாலிட்டி மட்டுமே தவிர அரசியல் கிடையாது, அவருடைய கொள்கை கோட்பாடுகள் கிடையாது. இந்த 2 கட்சிகளை வந்து 2 நபர்களை, முதல்வராக இருந்த ஒருத்தர், இன்னைக்கு முதல்வராக இருக்கின்ற ஒருத்தரை வந்து ஆட்ரராமான்னு சொன்னா குதிக்கிற அளவுக்கு கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு பாஜக வந்து நிறுத்தி வச்சிருக்கிறது. அது ஒரு பவன் கல்யாணம் வந்து நீ வந்து சென்னையில போய் ஆடுறாராமான்னு சொன்னா சென்னையில வந்து ஆடுறாரு, மதுரையில வந்து ஆடுறாராமான்னு சொன்னா மதுரையில வந்து ஆடுறாரு. இந்த மாதிரி ஒரு 3 கட்சிகளை வந்து அவர்கள் வந்து எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், எப்படி அந்த கட்சிகளை வந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்த்துக்கொண்டோம். என்டிஆர் கட்சிங்க, அந்த கட்சியை வந்து அந்த கட்சியினுடைய அவலம் பாருங்க. YSR மகன், அவனுடைய இன்னைக்கு இருக்கிற நிலைமை பாருங்க. அப்ப இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் நாம் வந்து ஒரு முடிவில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஓகே, இப்போ விஜயோட ஆங்கிள் இருந்து, இப்போ அதிமுக தரப்பு சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம். இப்போ விஜயோட ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது புதிதாக கட்சியை தொடங்கியவர், இப்போ அவருடைய முகம் என்ற அடிப்படையில் தான் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளும் களமாற்றல் இது எல்லாமுமே இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அந்த சமரசத்தோடு அதிமுகவோட கூட்டணி வைத்தால் அவருக்கான ஆதரவு அதிகரிக்குமா குறையுமா? அது இப்ப சொல்றது இப்போதைக்கு கஷ்டமா இருக்கு. என்னை பொறுத்தளவுல வந்து நிச்சயமாக விஜயனுடைய ஒரு செல்வாக்கு இருந்தால் அந்த விஜய்க்கான வாக்குகள் வந்துதான் ஆகும். அது எதிர்கட்சி வரிசையில் இருந்தால் நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்கொள்றேன். அதாவது எதிர்கட்சி வரிசையில் இருந்து கொண்டால் ஆன்டி இன்கம்பன்சி வந்து அது வந்து சிதறி போகாது, நிச்சயமாக ஒரு இடத்திலேயே இருக்கும். அதுல வந்து திமுகவுக்கு தொய்வு வரும், திமுக தோற்கறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த அளவுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னால் இவர்கள் எல்லாம், அதாவது அதிமுகவும் தாவைக்காவும் ஒன்றா இருந்தால் வாக்குகள் சிதறாது என்ற அந்த கான்செப்டை வந்து தாராளமாக அனைவரும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். விஜய்க்கு ஒரு மவுஸ் இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில வந்து இது எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ விஜயும் கண்டெஸ்ட் பண்ணிட்டும், எடப்பாடி பழனிசாமியோட கட்சி தாவேக்காவும் அதிமுகவும் கண்டெஸ்ட் பண்ணணும். யாருக்கு அதிகமாக நம்பர்ஸ் வருகிறதோ அவர்கள் தாராளமாக அரசாங்கத்தை அமைக்கலாம். 117 கூட ஓகே தானுங்க என்னை பொறுத்தவரையில. 2 பேரும் 117 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டோம். யாருக்கு அதிக சீட் வர்றாங்களோ அடுத்த கட்சி வந்து அவர்களுக்கு வந்து இது வந்து சப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கராரை கூட போட்டு அவர்கள் செய்யலாம். இது ஒரு ரெவல்யூஷனரி ஸ்டெப்பா நான் பார்க்கிறேன். ஆனா விஜய்க்கு இன்னைக்கு இருக்கின்ற இந்த டிராக்ஷன்ல தான் நான் அதை சொல்கிறேன். பல சர்வேஸ் வந்து தாராளமாக 12% மேல காமிக்கிற ஒரு நிலையில் வந்து இது விஜயகாந்த் விட அதிகமான நம்பறதான் பாக்குறேன். எந்த அளவுக்கு இந்த சர்வேஸ் நம்ப முடியும் என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் பல சாம்பிள் சைஸ் எல்லாம் ரொம்ப பெரிதாகத்தான் பண்ணியிருக்கிறார். 10,000 பேர் 15,000 பேர் பண்ற சர்வேஸ்ல கூட நல்ல ரிசல்ட்ஸ் தான் வருகிறது. அப்போ இது தெளிவாக தன்னுடைய கையில இருக்கின்ற அந்த நம்பர்ஸ் வச்சு அப்கோர்ஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நம்பர்ஸ் வந்திருக்கிறோம். அப்ப அவர் நம்பர்ஸ் கையில வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து தீர்மானம் எடுக்க வேண்டுமே தவிர
கம்பி எண்ணுவோம், அந்த அழியில் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கிறது என்பது அவர்கள் முடிவெடுத்தால் நிச்சயமாக வந்து அதிமுகவுக்கு இது வந்து சங்குதான் என்றுதான் பிரச்சனை. ஓகே, அதிமுக ஒருவேளை பாஜக கூட்டணியிலிருந்து விலகினால் விஜய் மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட அதிமுகவோடு சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது செக்யூலர் ஃபோர்ஸஸ் திமுக மட்டும்தான் ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல் மாறி அதிமுக கூட வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற குரல்கள் எழுது. அது சாத்தியமா? அல்ல, இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று கருதுகிறேன். பட் நீங்க சொன்ன அந்த கான்செப்ட் கரெக்டான கான்செப்ட் தான். அதாவது அதிமுக பாஜக இருந்து வெளியே வந்தால் இந்த கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எதுக்குன்னு பண்ணீங்கன்னா, ஒண்ணு பேரம் பேசுறதுக்கு, திமுக கூட பேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான சீட் தரலைன்னா நாங்க போயிருவோம்ன்றத இது வந்து நிச்சயமாக பேசலாம். இரண்டாவதாக தாராளமாக அந்த கட்சிகள் வந்து சேருமேயானால் திமுகவுக்கு பெரிய தொய்வாகத்தான் மாறும். இப்ப ஒரு விடுதலை சிறுத்தைகளோ இல்லை என்றால் மதிமுக வந்த ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இடதுசாரிகள் வந்து விட்டால் இந்த பக்கம் வந்து செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் வந்து அப்படியே ஓங்கும். காங்கிரஸ் வந்து விட்டால் அதோட பெரிய ஒரு இது வரும். பட் காங்கிரஸ் வராது என்றுதான் என்னுடைய ஒரு கால்குலேஷனா இருக்கு. ஏனென்றால் ராகுல் காந்தியினுடைய அந்த பர்சனல் ஈக்குவேஷன் மு.க. ஸ்டாலின் கூட அதே மாதிரி 10 சீட் கொடுத்தார் 2024. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு வரமாட்டார் என்று நான் கருதுகிறேன். அப்ப காங்கிரஸ் வரவில்லை என்றால் கூட ஒரு ஸ்ட்ராங் கிரெடென்ஷியல் இங்க வரும். செக்யூலர் கிரெடென்ஷியல் வந்து அந்த செக்யூலர் ஓட் பேங்க் என்பது அதுல கன்ஃபியூஷன் ஏற்படுத்துறதுக்கு தாராளமான வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் திமுக ஒரு பக்கம், இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் அதிமுகவும் தாவேகவும் இன்னொரு சைடில் நிற்கும் போது நிச்சயமாக பெரிய கன்ஃபியூஷன் வந்து மக்களிடையே வரும் என்றுதான் ஒரு என்னுடைய ஒரு பார்வையா இருக்கிறது. அப்படி நடந்தால் தனித்து விடப்படுவது திமுகவாக இருக்குமா, பாஜகவாக இருக்குமா? நிச்சயமாக பாஜக தனித்து விடப்படும். அதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தாராளமாக இப்ப பாமக ஒரு ஃபேக்ஷன், தேமுதிக எல்லாம் திமுக கூட வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அது சாத்தியக்கூறு கம்மி என்று நான் கருதுகிறேன். என்றால் மு.க. ஸ்டாலின் என்னை பொறுத்தவரை வந்து ஒரு அவர் அடிவிட்டு வந்தவர். 2001 வந்து இந்த ஜாதி கட்சிகள் எல்லாம் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினாங்க. அதன் பிறகுதான் அவர்களுக்கு தெரிஞ்சது இந்த ஜாதி கட்சிகள் எல்லாம் கிடையாது, இந்த எஸ்டாப்ளிஷ் கட்சிகள் வந்தால் மட்டும்தான் அதுக்கு ஒரு டிராக்ஷன் வரும் என்று மிக தெளிவாக தெரிந்து விட்டதனாலதான் இன்னைக்கு வந்து இவர்களை வந்து எவ்வளவுதான் பேசினாலும் இப்ப நம்முடைய சிபிஎம்ல இருக்கின்ற சண்முகம் பேசுற பேச்சுக்கு வந்து என்னைக்கோ வந்து அந்த கட்சிகளுக்குள்ளாலே பெரிய உரசல்கள் வந்திருக்க வேண்டும். அது உண்மையே வரவில்லை. திமுக இருந்து பெரிய எதிர்வினை எல்லாம் வரவில்லை. நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே மாதிரிதான் இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகளும் பல இஷ்யூஸ் வந்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிலும் பெரிய ஒரு விரிசல் வரவில்லை என்று நாம் காண்கிறோம். அதனால இங்கிருந்து போறதுக்கான வாய்ப்பு என்னை பொறுத்தவரை இன்னும் கம்மிதான் என்று நான் கருது. துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பதவி விலகி இருக்கிறார். அவருடைய பதவி விலகலுக்கு தற்போது காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, யஷ்வந்த் வர்மா அந்த விவகாரத்துல பாஜக மத்திய அரசுக்கு எதிராக அவர் செயல்பட்டார் என்ற காரணத்தினால அவர் பதவி விலக வேண்டி நிர்பந்திக்கப்பட்டார் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, அமித்ஷா மோடியினுடைய ஆட்சியில நாம் பார்க்கின்ற விஷயம் என்னவென்றால் ஒண்ணுமே வந்து கசிவிட மாட்டார்கள். அதே நேரத்துல வந்து யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. இந்த இஷ்யூல வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ ஜெயராம் ரமேஷ் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அதாவது நேத்து பேசிக் கொண்டுதான் 7:30 மணிக்கு கூட சாயங்காலம் பேசினேன். இன்னைக்கு வந்து பிசினஸ் அட்வைசரி கமிட்டி நடக்க வேண்டியதா இருக்கு. நேற்று நடக்க வேண்டிய கமிட்டியில மதியம் நடக்க வேண்டிய கமிட்டியில வந்து திடீரென்று நட்டாவும் அதே மாதிரி கிரண் ரிஜிஜுவும் கலந்து கொள்ளவில்லை. அப்பவே ஏதோ பிரச்சனை இருக்குன்றது தெரியும். ஆனா இந்த அளவுக்கு மோசமான போகும் என்று எனக்கு தெரியவில்லை என்று ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற நபர்களை வந்து நேற்று சந்தித்ததாகவும் தகவல் வருகிறது. எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற நபர்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து, என்றால் ஓம் பிர்லா வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு, இந்த பக்கம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இந்த ஜட்ஜினுடைய டெல்லி ஹைகோர்ட்ல இருந்த ஜட்ஜினுடைய விஷயமானாலும் சரி, அதே மாதிரி அதை ஒட்டின பல விஷயங்கள் வந்து அவர் வந்து அதை பத்தின தீர்ப்புகள் வந்து இன்னைக்கு கொடுக்க வேண்டியதா இருந்தது. என்னென்ன விஷயங்கள் வந்து எடுத்துக்கொள்ள முடியும் என்ற தீர்ப்பு கொடுக்க வேண்டியதா இருந்தது. இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக இல்லை என்றால் ஒரு எம்பாரஸ்மெண்டாக மாறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குன்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் காரணமா என்று நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒண்ணுதான் தெரியுதுங்க. அதாவது என்னை பொறுத்தளவுல வந்து இந்த எனக்கு உடல்நலம் சரியில்லை, நான் வந்து இது விலகிக் கொள்கிறேன் என்ற அந்த கடிதத்தை எழுதின உடனேயே வந்து இப்போ அது நரேந்திர மோடியினுடைய ஒப்புதலோடு இல்லை என்றால் நரேந்திர மோடியினுடைய இசைவோடு இல்லை என்றால் நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல தான் அந்த லெட்டர் கொடுத்தார் என்றால் நிச்சயமாக நரேந்திர மோடி வந்து அவரை வாழ்த்தி இருப்பார். உங்களுக்கு நீண்ட ஆயுள் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பார். அது ஒண்ணும் வரவில்லை. நரேந்திர மோடி கிட்ட இருந்து ஒரு வாழ்த்தும் வரவில்லை. நாம் தொடர்ந்து பார்க்கின்ற ஒரு விஷயம் என்றால், நரேந்திர மோடிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்றால் அவர் வந்து வாழ்த்த மாட்டார். நாம் இப்ப ராஜீவ் காந்தியினுடைய அந்த ஆனிவர்சரிக்கும் அதே நேரத்துல பாக்கி இருக்கின்ற இப்போ பாஜக பிரமுகர்களுடைய ஆனிவர்சரிக்கும் இருக்கின்ற அந்த மெசேஜஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்ப பர்த்டே கிரீட்டிங்ஸ் டு ராகுல் காந்தி கூட போன முறை சொல்லவில்லை. அப்ப பிடிக்காத ஒரு நபரை வந்து அவர் எப்படி ஒதுக்கி வைப்பார் என்று நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கோம். அதில் இருந்து ஏதோ விரிசல் இருக்கின்றதான் தெரியுதே தவிர அதை தாண்டி என்ன விஷயம் என்று யாருக்குமே இது மட்டும் ஒன்றும் தெரியாது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.
நன்றி.